தானே. பக்கம்னா தலையில எல்லாம் அடிபடாதுங்களா? சாரிங்க மேடம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தா கண்டிப்பா ஃபைன் தான். சரிங்க. தேங்க்ஸ். கேட்டா 18 வயசு ஆகிறதுக்குள்ள வண்டி தூக்கிட்டு வந்துடுறோம். ஸ்டாப் ஸ்டாப். ஏய் ஃபைனை ஏய் காட்டுறாங்க வருவாங்க. வரதேசி. அவங்கள வச்சுக்கிறேன். நிறுத்து நிறுத்து. வணக்கம் மேடம். அழுவாதடா. இந்த சாவி. கிளம்பு கிளம்பு. டாக்குமெண்ட் சார். டாக்குமெண்ட்ஸ் தானே, இந்தாங்க. டாக்குமெண்ட்ஸை தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. சார் என்ன சொல்றாரு ரமணி? டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. ஆனால் ட்ரங்க் அண்ட் டிரைவ். உள்ள 2 குழந்தைங்க இருக்காங்க சார். ஓ அப்படியா? கொஞ்சம் இறங்குங்க சார். வரேன். சீக்கிரம் வாங்க வாங்க. சொல்லுங்கள் சார். 10,000 ரூபா ஃபைனு. 3 மாசத்துக்கு வண்டி ஓட்ட முடியாது. சார் நான் அடித்த சரக்கே 500 தான் சார். ஆ? அடித்த சரக்கே 500 தான் சார். யோ ஃபைனு நீ சரக்கு அடிச்சதுக்கு. நீ எவ்வளவு சரக்கு அடிக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் கிடையாது. அது சரி. குடிகாரங்கிட்ட என்ன சார் பேச்சு? எடுத்துட்டு வாங்க சார், ஜிஹெச் போலாம். நடங்கறா. இருங்க, ஒரு நிமிஷம். மேடம், புதுசாக போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா மேடம்? இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? முதல்ல குழந்தைங்களை பத்திரமா வீட்டுல போய் சேர்க்க பாரு. அம்மணி ஸ்டேஷன் அனுப்பிச்சிடலாம். இனி நமக்கு என்ன இவங்கிட்ட பஞ்சாயத்து? அனுப்புமா இவரை. மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. குழந்தைங்களை நான் பத்திரமா கூப்பிட்டு போய் சேர்த்துறேன். எங்க ஏமங்கிட்டயா? அதான் சார், ஒரு வகையில் அவங்க சொல்றதும் நியாயம்தான். நான் காரை அந்த பக்கமா பார்க் பண்ணிட்டு கார்லயே படுத்து தூங்கிடுறேன். நீங்க 2 பேரும் எங்களுக்கு காவலா இருங்க. சும்மா இல்ல சார். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுங்க. எங்களை பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகே? இன்னைக்கு காவல்துறையே நமக்கு காவல். தலைவலிடா. யோ எந்திரியா, விடிஞ்சிருச்சு. இது என்னது இது? ஏன் தெரியல? ஓ, பேப்பரா? தினமலர். யோ ஹெட்லைன் படியா? ஓ, ஊருக்கூர் புரோக்கர்கள் நியமனம். அதுக்கு கீழே படி. லஞ்ச ஒழிப்பு சோதனையில் அம்பலம். ஓகே, நீ கிளம்பலாம். மேடம், இதை நைட்டே கொடுத்துருந்தா நான் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிருப்பேன்ல. பேப்பரு காலையில தான் வந்தது. அதான் காலையில தான் வந்ததா? இது போன மாசத்து பேப்பரு. நீ தெளிவா இருக்கியா இல்லையான்னு பார்த்தேன். தெளிவா தான் இருக்க. கிளம்பு. ஒரு நிமிஷம், உன் பணத்தை புடி. இது என்னது இது? பொதுமக்களுக்கு நாங்க சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே சம்பளம் வருது. ஓஹோ, தேவையில்லை, கிளம்பு. ஓ அப்படிங்களா? துர்கா, டெய்லி புஜ்ஜி கேட்டுட்டு யாராவது வந்தாங்களான்னு கேட்டுட்டே இருந்தீல்ல? ஆமா, வந்துட்டாங்க. சீக்கிரம் போங்க. அண்ணா வாடா, சீக்கிரம் போலாம். வாடா போலாம். சண்டை போடாத. ஐயோ, பையனை கடிக்கிறா. அப்பா கடிச்சிட்டாமா. வலிக்குது. அட இருங்க, நாங்க வர்றோம். குட்டி அவியலோட மரியாதை. என்னமா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கற? எப்படி கடிச்சிக்கிறா அவரு? ஏனுங்க குழந்தை வேணுங்க, அவளுக்கு என்னங்க தெரியே? ஆமா, நீதான் வச்சு. பாப்பா நீ கற்பனை வாங்கி கொடுப்பா. சே அழுகாரா தங்க, அழுகாரா. போடா. கண்ணு அந்த வள்ளி நான் குடுத்துறேன். கொண்டா. சொன்ன வச்ச கேக்குது. இந்த புடி இருக்கா, திரும்பி பார்க்காம போயிடு. ஓடு போயிட்டு. அம்மா புஜ்ஜியை எடுத்துட்டு போறாங்கம்மா.
அவியலுக்கு குடுத்துருவாங்களா? நீயா இருந்தா குடுத்துருவியா? எப்ப பாரு அழுதுட்டு. ஏ பாப்பா ஓடாத நில்லு. என்ன வச்சா கேட்க மாட்டேங்கறாடா. புள்ளை பாரு புள்ளைய. அடி அது ஏன் கிழிக்கிற? புஜ்ஜி இல்லையாமா? அப்புறம் எதுக்கு பேரு? என்னம்மா ஒண்ணு போ. அங்கேயே நின்னு அழுதுட்டு கேடா வா. ஏனுங்கக்கா வெளியில் 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு கட்டி விற்கிறானுங்க, நம்ம கிட்ட 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு கொடுங்குறானுங்க. இந்த விலைக்கெல்லாம் எப்படி தான் நமக்கு ஈரக்கட்டு போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணா அவர் வந்துட்டார் பாரு. வாங்க, வணக்கம். ம் இந்தாங்க, குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுத்துருங்க. சரி. என்ன பழனி இது, ஏன் கிழிஞ்சு கிடக்குது? அதையும் கேட்குறீங்க, ஊட்டிக்காரன் வந்தானுங்க. ஊட்டிக்கு சொந்தக்காரன் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டானுங்க. பாப்பா அழுதுட்டு கிழிச்சு போட்டு போனதாங்க. அச்சச்சோ, பாப்பா 10 நாளா பிரியமா இருந்தாலே ரொம்ப ஆட்டுக்குட்டி மேல. அந்த பிரியத்தினாலதான் அங்க அழுது சாப்பிடாம காய்ச்ச வந்து படுத்து கிடக்குறாளுங்க. நான் மருந்து கொடுத்து படுக்க வச்சிருக்கிறேன். சொன்னா கேட்கறாளுங்களா, ஏப்பா பாரு புஜ்ஜி புஜ்ஜின்ட்டு. பழனி வரேன். சரி. ஆட்டை வெட்டுறதுக்கு வாங்கினா எடைக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுக்கலாம். இது வளர்த்துறதுக்காக வாங்குற ஆடுப்பா, உயிருக்கு விலை போட முடியாது. இந்த பணமே கம்மி தான். புடி. சரி கொடுங்க. நான் குட்டியை பிடிச்சிக்கோங்க. கொண்டா. பால் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா? இனிமே இது உன்னோட ஆட்டுக்குட்டி. யாரும் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. நேற்று நைட்டு பூரா தேடி கண்டுபிடிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்க ஏங்க இவளுக்கு வேண்டி சிரமப்பட்டீங்க? 2 நாள் அழுதா அவளே சமாதானம் ஆகி போறா. அட அந்த 2 நாள்னாலும் எதுக்கு அழுகணும்? பத்திரமா பாத்துக்க. தேங்க் யூ. பாய்.